திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவநெறியும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு திருவருள் கருணையினாலே கந்த புராணம் உரைநடை புராணத்தை பற்றிய ஒரு மேலோட்டமான வாசிப்பு, புராணம் தோன்றிய புராணம், கந்த புராணத்தை பற்றிய உரைநடையாக சற்று பார்க்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். கந்த புராணம் 6 காண்டங்களும் 43 அத்தியாயங்களும் நிறைந்த முழுமையான ஒரு நூலாக இது இருக்கிறது. நர்மதா வெளியீட்டில் வெளிவந்த நாகர்கோயில் கிருஷ்ணன் அவர்கள் உரைநடை எழுதியிருக்கிறார்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த புத்தகத்திலிருந்து குறிப்பிட்ட பகுதிகளை அடியேன் வாசிக்கிறேன். திருச்சிற்றம்பலம். கந்த புராணம் தோன்றிய புராணம். முன்னொரு சமயம் திருவருள் பொங்கும் காசி சக்கரத்தில் நான்முகன் நாமகளுடன் தங்கியிருந்தார். நான்முகன் சிருஷ்டி கர்மா சீராக நடக்க சிவபெருமான் திருவருளை வேண்டி தவம் இருந்தார். அது சமயம் இல்லற இன்பத்தில் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்து கிரகாசிரமத்தை நடத்தி வந்த அருந்தவசியர் நான்முகனை தரிசிக்க கடல் வெள்ளம் போல் திரண்டு வந்தார். பிரம்மபுத்திரர்கள் ஈசனை தரிசித்து முக்தி நிலை அடைவதற்கான ஞான மார்க்கத்தை பெற போகிறோம் என்று சொல்லினர். சிவனின் சன்னதி சென்று பணிவன்போடு ஈசனிடம் தாங்கள் முறையோடு வேதம் அத்தியாயனம் செய்ய சித்தம் கொண்டுள்ளோம் என்று பிரார்த்தித்தனர். நீக்கமறை எங்கும் நிறைந்துள்ள கருணை கடலான உமா மகேஸ்வரர் ஆலமர நிழலில் அமர்ந்து பசு, பதி, பாசம் என்னும் 3 தத்துவங்களை வேத ரகசியமான முடிவோடு சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் முதலான முனிவர்களுக்கு விளக்கமாக போதித்துக் கொண்டிருந்தார். சிவபெருமான் சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரை பிடித்து சிவஞான போதனைகளை செய்தார். ஈசனின் ஞானமார்க்க போதனையால் மனதில் பரிபூரண யோக நிலை கண்டனர் பிரம்மபுத்திரர்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள் நிவர்த்தியானது. உள்ளத்தில் தெளிவு பிறந்தது. பிரம்மபுத்திரர்கள் ருத்ர ஜபத்தால் ஈசனை துதி செய்தனர். ஏகாந்த நிலையில் தங்கள் மனதை லயிக்கச் செய்தனர். இங்கனும் சர்வலோக ரட்சகரான பரமேஸ்வரன் தட்சணாமூர்த்தியாக ஆலமர நிழலில் அமர்ந்து பல யுகங்களாக மோனத்தவமிருந்து காலகட்டத்தில் தேவலோகத்தில் பெருமாற்றம் ஏற்பட்டது. ஈசனிடம் அநேக விதமான வரம் பெற்ற அசுரவேந்தனான சூரபத்மன் அசுரவேந்தன் சூரபத்மன் மமதையால் இந்திரனை வெற்றி கொண்டான். சூரபத்மனின் மகன் பானுகோபன் தேவர்களையும் மற்றும் முனிவர்களையும் சிறைப்பிடித்தான். இந்திரன் மகன் ஜெயந்தனை சிறைப்பிடித்தான். சூரபத்மனின் கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருந்தது. அமரேந்திரன் தாங்கோனா துயருற்றான். மோன நிலையில் அமர்ந்து விட்ட ஈசனை கடும் தவத்தால் தனது துயருக்கு முடிவு காண முற்பட்டான். தேவேந்திரன் தவம் புரிவதற்காக வேண்டி மேருமலைக்கு சென்றான். நமச்சிவாய மந்திரத்தை சிந்தையிலே கொண்டு தவம் தொடங்கினான். பல்லாண்டு காலம் அன்ன ஆகாரமின்றி அரிய தவம் இருந்தான். அமரனின் அற்புதமான தவத்தால் திருவுள்ளம் கணிந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான ஈசன்
ரிஷபாரூடரான மூர்த்தியாக தேவேந்திரன் முன்னால் பிரசன்னமானார். தேவேந்திரன் தவம் கலைந்து எழுந்து சிரம் மீது கரம் உயர்த்தி ஈசனை நமஸ்கரித்தான். பரமசிவன் மலர்ந்த முகத்துடன் தேவேந்திரனை திருநோக்கம் செய்து, தேவேந்திரா, என்னை நினைத்து உன்னை வருத்தி உத்தமமான தவம் புரியும் காரணம் என்னவோ என்று வினவினார். ஞானசேகரா, மதிசூடிய பெருமானே, சப்த விடங்கனே, மாசிலா பெருமானே, தேவரீர் அறியாததும் உண்டோ? சூரபன்மனின் கொடுமையால் மானம் இழந்தேன், மகுடம் இழந்தேன், அமராவதி பட்டணம் இழந்தேன், அன்பு புதல்வன் ஜெயந்தன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். சூரபன்மன் லட்சக்கணக்கான தேவர்களை அடிமை கொண்டுள்ளான். இந்த நிலையில் ஐயனின் பாதக் கமலங்களை தவிர புகலிடம் வேறு ஏது? மகாபிரபோ, சூரபத்மனை சமகாரம் செய்து அமரகுலம் காத்தருளவும். தேவேந்திரனின் பரிதாப நிலை கண்டு பரமேஸ்வரன், தேவேந்திரா, எம்மை மதியாத தக்ஷனின் யாகத்திற்கு சென்று என்னை அவமதித்தாய். தக்ஷனுக்கு துணை போனாய். அந்த பாவம்தான் உங்களை இப்படி பற்றி கொண்டது என்றார். இந்திரன் ஈசனை பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தான். ஈசன் தேவேந்திரனுக்கு அருள் செய்து, தேவேந்திரா, சூரபன்மனை என்னால் நேரடியாக சம்ஹாரம் செய்ய முடியாது. அவன் எம்மை அரிய தவத்தால் ஆட்கொண்டவன். அவனது மேன்மையான தவத்தால் என்னிடமிருந்து வரம் பல பெற்றுள்ளான். அவன் அசுரகுலத்தின் ஏக சக்கராதிபதியானான். 1008 கண்டங்களுக்கு அதிகாரியானான். எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்றும், எனது அம்சமாக தோன்றும் தேவகுமாரனால் மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டும் என்றும் வரம் வாங்கியவன். அதனால் அதனால் உங்கள் பொருட்டு எமது அம்சமான புத்திரனை அவதரிக்கச் செய்து சூரனின் ஆணவத்தை அடக்கி அமரகுலம் காத்தருள்வோம் என்று சொல்லி அந்தர்யாமி ஆனார். அந்தர்த்தியாமி ஆனார். ஈசனிடம் அவதரிக்கப் போகும் குமாரனால் அமரகுலம் ரட்சிக்கப்படும் என்னும் ஈசனின் அருள்வாக்கால் அகமழுந்த அமரேந்திரன் அருட்குமரன் அவதரிக்கப் போகும் நன்னாளைக் காண காத்திருந்தான். அதே சமயத்தில் தேவேந்திரன் உள்ளத்தில் ஓர் சலனம். ஈசன் குருஸ்தானத்தில் அமர்ந்து யோக நிலையை மேற்கொண்டுள்ளார். ஈஸ்வரியோ மேருமலையில் தவம் இருக்கிறாள். இந்த நிலையில் இவர்களுக்கு குமரன் தோன்ற மார்க்கம் ஏது? இவர்கள் இருவரும் ஒன்று சேர்வது எப்போது? இப்படிப்பட்ட எண்ணங்களால் பெரும் சஞ்சலம் அடைந்த அமரேந்திரன் மனதை தேற்றிக் கொண்டு தனது இருப்பிடம் சென்றான். தேவேந்திரன் தனது குலகுருவான பிரகஸ்பதி மற்றும் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவன் எழுந்தருளியிருக்கும் மனோவதி பட்டணம் சென்றான். அங்கே அன்னவாகனத்தில் நான்முகனும் வெள்ளை தாமரை பூவினில் நாமகளும் எழுந்தருளியிருந்தனர். தேவாதி தேவர்கள் நான்முகனை சுந்தர ஸ்லோகங்களால் பாடி போற்றி பணிந்தனர். கலைமகள் நாதனே, சிருஷ்டி கர்த்தாவே, உலகை ரட்சிக்கும் சதுர்முக தேவா, சூரபன்மனை சம்ஹாரம் செய்ய ஈசனிடம் மட்குமரன் ஒருவன் அவதரிப்பான் என்று அருள் செய்தார். ஆனால் ஈசன் கையிலை மலையிலும் ஈஸ்வரி மேருமலையிலும் தனித்தனியே வாசம் புரியும் நிலையில் குழந்தை பிறப்பது எவ்வாறு சாத்தியமாகும்? இதற்கு உகந்த உபாயம் ஐயன்தான் கூற வேண்டும் என்றார்கள். இந்திரனின் மொழி கேட்ட நான்முகன், அமரேந்திரா, உனக்கு ஏற்பட்ட சந்தேகம் நியாயமானதுதான். இருப்பினும் இதற்கு தகுந்த மார்க்கம் காண்பதற்கு ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் செல்வோம் என்றார். நான்முகன் இந்திரன் முதலிய தேவர்கள் முனிவர்களை அழைத்துக் கொண்டு வைகுண்டம் எனும் ஸ்ரீயப்பதி வந்தார். அங்கே ஹரி பகவானான ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ வைஷ்ணவ பரம பாகவதால் சூழ்ந்து நின்று துதிப்பாடி கொண்டிருக்க, அனந்தன் மீது பள்ளி கொண்டிருந்தார். ஸ்ரீதேவி பூதேவி பரந்தாமனின் திருப்பாத கமலங்களை வருடிக் கொண்டிருந்தனர். தேவேந்திரன் திருமாலை சேவித்து சூரபன்மனின் அக்கிரமங்களைச் சொல்லி வருந்தினான். சூரனை வெல்வதற்கு ஈசன் சொன்ன சமாதானத்தையும் எடுத்து ஏம்பினான். இந்திராதி தேவர்கள் குறை கேட்டு கோவிந்தன் கமலமுகம் மலர, அமரர்களே, அசுரனுக்காக அஞ்ச வேண்டாம். தமக்கு பிறக்கப் போகும் அரட்குமாரனால் அமரர்குலம் காக்கப்படும் என்று ஈசன் அருளி செய்துள்ளதால் நாம் உறுதியுடன் பயமின்றி இருப்போம் என்றார் ஸ்ரீ விஷ்ணு.
எதற்கும் ஈசன் ஞான யோகத்தை விடுத்து மோக இன்பத்தில் மூழ்கச் செய்ய உகந்த வழி காண்போம். மன்மதன் முயற்சியால் ஈசன் மீது மலரம்பு எய்து பார்வதி தேவியார் மீது மையல் கொள்ளச் செய்யலாம் என்று தேவர்கள் முடிவெடுத்தார்கள். திருமாலின் இந்த அற்புதமான ஆலோசனையை அனைத்து தேவர்களும் முனிவர்களும் உளமாற ஏற்று உள்ளம் மகிழ்ந்தனர். அனைவரும் அனந்தன் சேவடி போற்றி அடுத்து நடக்க வேண்டிய ஏற்பாட்டிற்கு வழி செய்ய புறப்பட்டனர். இரண்டாம் தலைப்பு முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ரதி மன்மத சம்பவம். பிரம்மதேவனின் மனோவதி. தலைப்பு 3. ரதி மன்மத சம்பவம். பிரம்மதேவனின் மனோவதி நகர மாளிகையில் தேவர்கள் புடைசூழ பிரம்மதேவன் பத்மாசனத்தில் எழுந்தருளியிருந்தார். பக்கத்தில் திருமாலும் எழுந்தருளியிருந்தார். நான்முகன் தமது சகோதரனான மன்மதனை மனத்தால் நினைத்தார். அக்கணமே மன்மதன் கரும்புவில் தாங்கி தனது பாரியால் ரதி தேவியார் பிரம்மதேவன் முன்னால் தோன்றினான். இருவரும் இருகரம் கூப்பித் தொழுதனர். பிரம்மன் தம்பதியரை அருளிச் செய்து ஆசனம் அளித்து கௌரவப்படுத்தினான். மன்மதன் பணிவன்போடு, சகோதரரே, என்னை அழைத்த காரணம் என்னவோ என்று வினவினான். மன்மதா, சூரபன்மனின் கொடுமையால் நாம் படுகின்ற வேதனை நீ அறிவாய் அல்லவா? அறியாததல்லவா அல்லவே? எனவே அவனை அழிக்க தகுந்த சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. அவனை சம்ஹாரம் செய்ய அருட்செல்வனை அவதரிக்கச் செய்கிறேன் என்று ஈசன் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். சனகாதி முனிவருக்கு ஆத்ம ஞானம் போதனை செய்து கொண்டிருக்கும் ஈசனையும், அந்த ஈசனை மணப்பேன் என்று தவம் இருக்கும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு உனது மன்மதவானம் பாலமாக அமைய வேண்டும். உனக்கு இது கைவந்த கலைதானே. நாரணனையும் விருந்தையையும் மயல் கொள்ளச் செய்தவன் நீ. இந்திரனை அகல்யை மீது மோகிக்கச் செய்தாய். இவ்வளவு எதற்கு? என்னையே திலோத்தமையிடம் மயங்க வைத்தாய். மலரோன் மொழி கேட்டு மன்மதன் தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்றாலும் ருத்ரர் கோபக்காரராயிற்று. அவர் கோபத்தால் நெற்றிக்கண்ணை திறந்தால் என் கதை முடிந்துவிடுமே. இவற்றையெல்லாம் தாங்கள் அறியாததல்லவே. சகோதரனின் எதிர்வாதம் பிரம்மனுக்கு சினத்தை கொடுத்தது. மன்மதா, குதர்க்கம் பேச இதுவா நேரம்? என் சொல்லை ஏற்காவிட்டால் வீண் சாபத்திற்கு ஆளாவாய். சகோதரனின் கடுமொழி கேட்டு மன்மதனும் ரதியும் பிரம்ம சாபத்தில் அஞ்சி நடுங்கினர், நெக்குருகினர். இருவரும் பிரம்மாஸ்திரத்திற்கு கட்டுப்படுபவர் போல பிரம்ம சாபத்துக்கு தலைவணங்கினர். ரதி ஒரு முடிவிற்கு வந்தார். ரதி தேவி கணவனிடம், பேரழகு பெருமானே, நான்முகனின் சாபம் ஒருபுறம் இருக்கட்டும். சிவனுக்கு கோபம் வந்தால் நெற்றிக்கண்ணுக்கு பஸ்மமாவது திண்ணம். சிவநிந்தனைக்கு மட்டும் ஆளாகக் கூடாது என்றாள். முக்கண்ணை பெருமான் முக்கண முக்கண பெருமான் தனது முக்கண் பெருமான் தனது முல்லை சிரிப்பால் அகிலத்தையும் அழைத்துவிடும் ஆற்றல் பெற்றவர். சிவனை சரணடைவோம் என்றார். நான்முகனின் கட்டளை, மனைவியின் போதனை, தேவர்களின் துயரம், ஈசனின் கோபம் இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்த மன்மதன் தனக்குள் ஒரு முடிவிற்கு வந்தான். நான்முகனின் கோபத்தால் துயரத்தை அனுபவிப்பதற்கு அந்த ஈசனின் கோபத்திற்கு பலியாவது எத்தனையோ மேலானது. அதனால் நான் ஈசனையும் ஈஸ்வரியும் மோக வலைக்குள் விழச் செய்வேன் என்ற முடிவிற்கு வந்த மன்மதன் அவை அறிய பிரம்மதேவனின் ஆணையை சிரமேற்கொண்டேன். எனது வெற்றி கிட்ட வாழ்த்துங்கள், தாம்பூலம் கொடுத்து என்னை தன்யனாக்குங்கள் என்றான். மன்மதனின் மொழி கேட்டு பிரம்மதேவர் தமது கழுத்தில் அணி செய்யும் நவரத்தன பொன்மணி மாலையும் கழற்றி, சகோதரா, ஜெய விஜயீ பவ என்று வாழ்த்தி மன்மதன் கழுத்தில் அணிவித்தார். திருமால் நவரத்தன பதக்கத்தையும் அணிவித்து நல்லாசி நல்கினார். தேவேந்திரன் கற்பக விருட்சம் தனக்கு அளித்த அணிமணி ஆபரணங்களை மன்மதனுக்கு அணிவித்தான். அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்களுக்கு இஷ்டமான நவரத்தினங்களால் செய்யப்பட்ட விதவிதமான ஆபரணங்களை ரதி மன்மதனுக்கு கொடுத்து மன்மதனின் நெற்றியில் வெற்றி திலகமிட்டனர். மன்மதன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தான். நான்முகனையும் நாரணனையும் வலம் வந்து வணங்கினான்.
அவர்கள் அவனை உள்ளன்போடு கட்டித் தழுவி மங்களானி பவந்து என்று வாழ்த்தி வழி அனுப்பினர். தேவர்கள் அன்பின் மிகுதியால் மன்மதனையும் ரதியையும் பூமலர் தூவி வாழ்த்தினர். நான்முகனையும் நாரணனையும் போற்றி துதிபாடினர். மன்மதனுக்காக தேவர்கள் அற்புதமான தேரை உருவாக்கி கொடுத்தனர். தேரை இழுத்துச் செல்ல கூட்டம் கூட்டமாக பச்சை கிளிகள் தேரை சூழ்ந்து காணப்பட்டன. மன்மதனுக்காக தேரில் வைக்கப்பட்டிருந்த 500 மலரம்புகளில் வாசனை திக்கெட்டும் பரவியது. தேன் சிந்தும் புஷ்பபானங்களை நிரப்பிய அம்புவாலி தனது முதுகில் கட்டிக்கொண்டான் மன்மதன். மாமரத்தின் இளம் தளிரை வாளாக இடையில் சொருகிக் கொண்டான். குயில்களின் கூச்சலும் அலைகடலின் ஓசையும் எக்காலமாகவும் முரசாகவும் ஒலி செய்தன. அலைகள் கவரி வீச மீன்கொடி வாகனத்தில் பறக்க சந்திரன் குடைபோல் நிழல் கொடுக்க தென்றலான ரதத்தில் மன்மதன் அமர்ந்து தனது தேவியுடன் கையிலைக்கு புறப்பட்டான். மன்மதன் மயக்கும் அதிரூப சுந்தரனாக ரதத்தில் அமர்ந்திருந்தான். தூய்மையான குங்கும நிறம் கொண்ட வஸ்திரத்தை அணிந்து கொண்டான். சுருளேறிய காரிருள் கூந்தலை அழகுற கோதி முடித்து வாசமிகு கற்பக மலர்களால் அலங்கரித்துக் கொண்டான். தான் அணிந்திருந்த சிகப்பு தலைப்பை பாகையில் கொண்டை குஞ்சரங்களை கட்டியிருந்தான். செவிகளிலே குண்டலம், அழகு திருமேனியிலே பொன்னால் செய்யப்பட்ட கவசம் அணி செய்தது. திருமேனியில் சுகந்த பரிமள சந்தனம் பூசிய அணி மணி ஆபரணங்களை அணிந்து கொண்டான். மன்மதன் அழகு திருமகனாக ஆண் அழகும் பெண் அழகும் கொண்ட பேரழகியின் பிறப்பிடமாய் காணப்பட்டான். கையில் கரும்பு வில்லை எடுத்துக்கொண்டான். தேர்தட்டில் ஏறி அமர்ந்தான். மன்மதன் அமர்ந்த கோலத்தை காண்பதற்கு வானத்து வெள்ளி நிலவு தேர்தட்டில் பவனி புறப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருந்தது. கற்பக மரத்தைச் சுற்றி படர்ந்திருக்கும் காமவல்லி கொடி போல் மன்மதன் பக்கத்தில் ரதிதேவி வந்து அமர்ந்தார். ரதம் புறப்படத் தொடங்கியது. அத்தருணத்தில் நன்னிமித்தங்கள் பல தோன்றின. வாயு வேகத்தில் கையிலையை அடைந்தான் மன்மதன். திருக்கையிலை வாயிலை நந்திதேவர் பொற்பிரம்பும் உடைவாலும் ஏந்தி காவல் புரிந்து கொண்டிருந்தார். மன்மதன் நந்திதேவரை நமஸ்கரித்தான். நந்திதேவா, நீரே பிதா, நீரே பிதாமகன், நீரே குருமகான், கருணையின் பெருமகனார் என்றெல்லாம் பலவாறு வியந்து புகழ்ந்து பேசினான். சிவனையும் பார்வதி தேவியும் சேர்த்து வைக்கும்படியான நற்பணிக்கு அடியெடுத்து வைக்கப் போகும் தனக்கு தகுந்த ஆலோசனையும் சொல்லி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். நந்தியம்பெருமான் முகம் மலர, மன்மதா, உன் எண்ணம் பலிதமாகும். வெற்றி உன்னை வந்து சேரும். மேற்கு திருவாயில் புறம் வழியாக ஈசனின் திரு சன்னதிக்குச் செல்வாய். ஈசன் முன்பு சனகாதியர்க்கு ஞானோபதேசம் செய்யப்போகும் தருணத்தில் என்னிடம் உன்னைத் தவிர வேறு எவரையும் தம்மை தரிசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார். அதனால்தான் உன்னை மட்டும் அனுப்புகிறேன் என்றார். நந்தி எம்பெருமான் முகம் வளர, மன்மதா, உன் எண்ணம் பலிதமாகும். வெற்றி உன்னை வந்து சேரும். மேற்கு திருவாயில் புறம் வழியாக ஈசனின் திரு சன்னதிக்கு செல்வாய். ஈசன் முன்பு சனகாதியருக்கு ஞானோபதேசம் செய்யப்போகும் தருணத்தில் என்னிடம் உன்னைத் தவிர வேறு எவரையும் தம்மை தரிசிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று ஆணையிட்டுள்ளார். அதனால்தான் உன்னை மட்டும் அனுப்புகிறேன் என்றார். மன்மதனும் ரதிதேவியும் நந்தியை வலம் வந்து நமஸ்கரித்து அவரது ஆசி பெற்று மேற்கு திருவாயில் நோக்கிச் சென்றனர். மேற்கு சன்னதியில் பிரணவ பொருளான பரமேஸ்வரன் முத்துக்கள் பதித்த நவரத்ன சிம்மாசனத்தில் போடப்பட்டிருந்த புலித்தோலின் மீது சின்முத்துரையுடன் கூடிய யோக நிலையில் எழுந்தருளியிருந்தார். நானிலம் போற்றும் நான்மறை நாயகனான பிரகதீஸ்வரனின் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகுடன் காட்சி அளித்தார். ஸ்படிகத்திற்கு ஒப்பான திருமேனியில் புலித்தோலை பொன்னாடையாக கொண்டிருந்தார். சிங்கத்தின் தோலை உத்தரியமாக அரைதனில் சுற்றி இருந்தார். 2 முழங்கால்களிலும் சேர்ந்து யோகப்பட்டம் கட்டியிருந்தார். இப்பேற்பட்ட சௌந்தரியத்தோடு கூடிய சிவபெருமானின் திவ்ய தரிசனம் கண்டு மன்மதனும் ரதியும் ஒரு கணம் திகைத்து போயன். இத்தருணத்தில் நான்முகன், தேவேந்திரன், பிரகஸ்பதி, அருந்தவசியர் மற்றும் தேவர்கள் கைலைக்கு திருப்பார்கடல் போல் திரண்டு வந்தனர். திருமலையில் ஓரிடத்தில் ருத்ர ஜபம் செய்த வண்ணம் கூடியிருந்தனர்.
மன்மதன் எம்பெருமான் திருமுன் நின்று பிழை பொறுத்தருள வேண்டும் பிரார்த்தித்தான். புன்னை மர நன்னிழலில் மறைந்து நின்றான். வில் எடுத்தான். நான் ஏற்றினான். சுகம் தரும் மோகனாஸ்திரத்தை தொடுத்தான். மலர் அம்புகள் ஐந்தும் பரமனின் பொன்னார் திருமேனினை தழுவும்படி பிரயோகித்தான். ரதி தேவி பயத்தால் மயக்க நிலை கண்டாள். குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும் என்பது போல் மன்மதன் நெஞ்சம் குற்ற உணர்வால் வருந்தத்தான் செய்தது. இந்த மனோகரமான வேளையில் தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி மன்மதனுக்கு வெற்றி உண்டாகட்டும், காமன் தொடுத்த கனை சங்கரருக்கு விரகதாபத்தை உண்டாக்கட்டும் என்று மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தனர். கனை தொடுத்த கட்டழகு செல்வன் மோகனாஸ்திரத்தில் ஜபம் செய்து கொண்டிருந்தான். மன்மதன் ஏவிய 5 மலர்வாளிகளும் ஈசனின் திருமேனியை குதூகலிக்கச் செய்வதற்கு மாறாக பார்வதி தேவியின் வைரம் விழைத்த மேனியை மோகக்கடலில் மூழ்கடிக்கச் செய்தது. ஈசன் 3 கண்களையும் திறந்தார். அவ்வளவுதான். நெற்றி கண்ணில் இருந்து தோன்றிய உக்கரமான ஒரு தீப்பொறி ஜுவாலை மன்மதனை பஸ்மமாக்கியது. வெள்ளி பனிமலையில் வெண்புகை சூழ்ந்து ரதி தேவி சற்று மயக்கம் தெளிந்தாள். கணவனுக்கு ஏற்பட்ட நிலை கண்டு நெஞ்சை பதைபதைத்தால் அழுது புலம்பினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவாதி தேவர்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். ஆனால் ஈசன் ஏதும் அறியாதவர் போல் மௌன நிலையில் எழுந்தருளியிருந்தார். ஈசனின் யோக நிலை கண்டு கையிலையின் ஒரு புறத்து கூடியிருந்த தேவாதி தேவர்கள் ஈசனை பலவாறாக தோத்திரம் செய்து கொண்டே இருந்தனர். சனகாதி முனிவரும் ஆத்மஸ்வரூபத்தை பற்றிய விளக்கங்களை போதிக்கும் மௌனகுருவே, தேவாதி தேவர்களின் கோடி நமஸ்காரம். மூவுலகெங்கிலும் அனைத்தையும் தோற்றுவிப்பவரும் அனைத்திற்கும் காரணகர்த்தாவாக இருப்பவருமான பரமேஸ்வரா, எங்கள் சகசிரகோடி வந்தனம். எவரிடம் இந்த பிரபஞ்சங்கள் தோன்றினவோ அவ்வாறு தோன்றிய பிரபஞ்சங்களை காத்தருளும் கருணாமூர்த்தியானவர் எவரோ அவருக்கு சிரசா வந்தனங்கள். தேவ வாக்கியங்களுக்கு எட்டாதவரும் கர்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் புலப்படாதவரும் அளவிட முடியாத ஆனந்த சாகரத்தை பெற்றிருப்பவருமான பரந்தாமனுக்கு நமஸ்காரம். 3 தேவர்களுக்கு மூல புருஷர், 3 வேதங்களையும் திருமுகமாக கொண்டவர், 3 லோகங்களையும் மத்தியில் எழுந்தருளியிருப்பவர், வேதசாரமாக விளங்குபவர், நீலகண்டத்தை பெற்றிருப்பவர், லோக சிருஷ்டி நடத்தி லயத்தை அடைச் செய்த சிருஷ்டிகர்த்தாவான சத்குருவே, கோடான கோடி நமஸ்காரம். உலகங்களுக்கெல்லாம் பதியும் மகாபிரபுமாகிய கல்யாண குணங்களை கொண்ட பரார்த்த சுரூபமூர்த்தியே நமஸ்காரம். காத்தருளும் கருணாமூர்த்தி, காத்தருளும் கருணாமூர்த்தி. உங்கள் அருட்பிரசாதம் எங்களுக்கு கிடைக்கும்படி செய்யவும். தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவரான திங்கள் சூடிய பிரான் நந்தியை அழைத்தார். கையிலைக்கு திரண்டு தேவாதி தேவர்களின் இத்தகைய துதி கேட்டு திங்கள் முகத்தவரான திங்கள் சூடிய பிரான் நந்தியை அழைத்தார். கையிலைக்கு திரண்டு வந்திருக்கும் தேவாதி தேவர்களை தமது முன்னே வரச் சொல்லுமாறு கட்டளையிட்டார். நந்தி தேவர் அக்கணமே அனைத்து தேவர்களையும் அழைத்து வந்து ஈசனின் திருமுன்னால் நிறுத்தினார். சம்போ மகாதேவா சரணம், சாம்ப சதாசிவா சரணம் என்று தவசியரும் தேவர்களும் ஓலமிட்டனர். மாணிக்க வண்ணனான மலை வளைத்த தம்பிரான் உனக்குன்றான ஞானானந்த தேவாதி தேவர்களை திருநோக்கம் செய்தார். உங்கள் விண்ணப்பத்தை யாம் அறிவோம். சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமாரன் அவதரிப்பான், அமைதியாக செல்வீராகுக என்று அருள் செய்தார். உங்கள் விண்ணப்பத்தை யாம் அறிவோம். சூரனை வென்று உங்களை காக்க அருட்குமரன் அவதரிப்பான், அமைதியாக செல்வீராகுக என்று அருள் செய்தார். தேவாதி தேவர்கள் மன்மதனை தேடினர். மன்மதனின் மலரம்பு கண்டவர் மன்மதனை காணாது பயந்தனர். அது சமயம் ரதிதேவி இந்திரனிடம் நடந்த விருத்தாந்தங்கள் அனைத்தையும் சொல்லி மன்மதன் பஸ்மமானான் என்ற விஷயத்தையும் கூறினாள். இது பற்றி ஈசனிடம் கேட்க அஞ்சியவர்களாய் தேவர்கள் தங்கள் இருப்பிடம் திரும்பினர். ரதிதேவி கண்களில் நீர் பெருகியது. ஈசன் திருமுகன்
திருமுன் தனது கணவனுக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டத்தை சொல்லி புலம்பினாள். எய்தவன் எங்கோ இருக்க அம்பை நோவது போல் என் கணவன் உங்கள் தண்டனைக்கு ஆளாகிவிட்டாரே என்று சொல்லி வருந்தினாள். என் கணவரை என்னிடம் திரும்பத் தாருங்கள் என்று பிரார்த்தித்தாள். ரதியின் பிரார்த்தனையை திருச்செவியாய் ரதியின் பிரார்த்தனைதனை திருச்செவி சாய்த்த சங்கரர் அன்பு மேலிட, பெண்ணே, வருந்தாதே. உனது பதியை யாம் உம்மிடம் உயிர்ப்பித்து தருவோம். அதற்கான சந்தர்ப்பம் பார்வதி பரிணயத்தின் போது ஏற்படும். அதனால் சிறிது காலம் பொறுமையுடன் இருப்பாய் என்று கூறி ரதிக்கு ஆறுதல் பல சொன்னார் ஈசன். ரதி தேவி ஈசனை பணிந்து போற்றி தனது இருப்பிடம் சென்றார். ஈஸ்வரன் பார்வதி தேவியிடம் தமது திருவிளையாடலை நடத்த திருவுள்ளம் கொண்டு மேருமலைக்கு புறப்பட்டார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தலைப்பு 4. வேதியராக வந்த முதல்வன். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இமயமலைச்சாரல். பார்வதி தேவியின் பர்ணசாலையை வாயிலில் தவசியர் கூட்டம் பார்வதி தேவியார் பூஜை முடித்து நடத்தும் அன்னதானத்திற்காக பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். பர்வதகுமாரியான பார்வதி தேவியார் ஈசனை எண்ணி பூஜையில் மூழ்கியிருந்தார். பார்வதி தேவியின் திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் தொண்டு கிழவரான உருவத்தை தாங்கிக் கொண்டார். தேவியின் பர்ணசாலைக்கு வந்தார். புறத்தே ஓரிடத்தில் அமர்ந்தார். பார்வதி தேவி பூஜை முடித்தார். பிரசாதம் பெற்று மனமகிழ்ச்சியுடன் தவசியர்கள் சென்று கொண்டிருந்தனர். பர்ணசாலையின் புறத்தே அமர்ந்திருந்த பரமசிவன் தான் கொண்ட கோலத்திற்கு ஏற்ப தள்ளாடி சாய்ந்து விழுந்து விடுவார் போல் நடந்து வந்து கொண்டிருந்தார். ஈசனை பார்த்துவிட்ட பார்வதியின் தோழியருள் ஒருத்தி ஈசனை கைத்தாங்கலாக பிடித்துக் கொண்டு பர்ணசாலைக்குள் அழைத்துச் சென்றார். பழுத்த சிவப்பழமாக தோன்றும் ஈசனை ஈஸ்வரி முகமலரை எழுந்து சென்று வரவேற்றார். உயர்ந்த புலித்தோல் ஆசனத்தில் அமரச் செய்து அர்க்கியம், பாத்தியம், ஆசமனியம் எனும் 3 வகை உபச்சாரங்களை பக்தி செலுத்தினார். விசிறி கொண்டு வீசினார். தங்க தாம்பாலத்தில் பசியார பிரசாதம் கொடுத்தாள். ஈசன் பசி மிகுந்தாற்போல் பிரசாதத்தை அள்ளி அள்ளி உண்டார். உண்டு மயங்கிய தொண்டர் பார்வதியை அனுகிரகித்து, பர்வதகுமாரி, மங்களானி பவந்து, பல்லாண்டு காலமாக இப்படி தவம் புரிகின்றாயே, ஏதாவது பலன் கிடைத்ததா? உனது மனசுக்கேத்த அந்த மணாளன் யார்? தயங்காமல் என்னிடம் சொல் என்று வினவினார். தொண்டு கிழவரிடம் தனது விரகதாபத்தை வெளியிட விரும்பாத தேவி தமது தோழியர்களிடம் ஜாடை காட்டினாள். தேவியின் ஜாடையின் பொருளை புரிந்து கொண்ட தோழியர் கிழவரிடம், மூப்பு மிகுந்த அந்தன சிரேஷ்டரே, எங்கள் தலைவி மலையரசன் இமவான் புதல்வி. கைலாசபதியான பரமேஸ்வரனை பதியாக அடைய வேண்டும் என்று இத்தகைய தவத்தை செய்து வருகின்றாள். முப்போதுமின்றி எப்போதும் அந்த முக்கண்ண பெருமானின் பாதார விந்தங்களை சரணம் என்று தவம் கிடந்தும் இதுகாரும் அந்த சர்வேஸ்வரனின் திருவா கடாட்சம் எங்கள் தலைவி மீது விழவில்லை. 1000 பிறை கண்ட மகானுபவா, எங்கள் தலைவியின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்று ஆசி கூறுங்கள் என்று தோழியர்கள் கோரினார்கள். இங்கனம் சேடியர் சொல்லும் போது பார்வதி நாணத்தால் வெட்கி நின்றார். பரமசிவன் பார்வதி தேவியை அழைத்து முகம் மலர, மன்னர் மகளே, போயும் ஒரு பிக்ஷாண்டியின் மீதா மையல் கொண்டாய்? வெட்கப்படுகிறேன். உனது ஆசை வெறும் நிராசை. உங்கள் சேடியர் சொன்னது சுவாரஸ்யமாக உள்ளது. சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என்று நையாண்டி செய்தார். ஈசனின் வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தை வருத்தியது.
பெரியவரே, தாங்கள் சிரிக்கவும் வேண்டாம், அழவும் வேண்டாம். என் தாயின் வயிற்றில் வாசம் செய்யும் போதே அந்த கைலை வாசனை கணவனாக வரித்து விட்டேன். பர்வதகுமாரி, உனக்கு எப்படி இப்படி புத்தி பேதலித்தது? நீயோ தங்க மணி மாளிகையின் பேரழகு பெருமகள். நீ விரும்பும் ஈசனோ மயானத்தை மாளிகையாக கொண்டவன். உனது உடம்பில் கஸ்தூரி, ஜவ்வாது என்று நறுமணம் கமழும். ஆனால் நீ விரும்பும் பித்தன் மேனியில் சுடலை, சாம்பலும் எலும்பும் தான் உன்னை அழகு பார்க்கிறது. நீ மாலையிடத் துடிக்கும் ஈசனோ மண்டையோடு நீ மாலையிடத் துடிக்கும் ஈசனோ மண்டை ஓடு மற்றும் படமெடுக்கின்ற பாம்பை அணிந்து கொண்டு திரிகிறான். மணவறையில் தாலி கட்ட மாட்டான், பாம்பைத்தான் தாலியாக கட்டுவான் என்று வந்த பெரியவர் கூறினார். நான் எனக்கு விருப்பமானவரோடு வாழப் போகிறேன். அது உமக்கு பிடிக்கவில்லை. அதுதான் இப்படியெல்லாம் பிதற்றுகின்றீர் என்றாள் பார்வதி தேவி. பார்வதி, நீ மங்கள நாயகி. அவன் ருத்ரமூர்த்தி. உனது கொஞ்சும் விழிகள் எங்கே? அந்த ஈசனின் கோபக் கனல் வீசும் கண்கள் எங்கே? நீ சௌபாக்கியசாலினி. அவன் சர்வ நாசக்காரன். போயும் போயும் இப்படிப்பட்டவனை மணந்து கொள்வதற்கு என்னை மணந்து கொள்ளலாம். நான் தோற்றத்தில் கிழவன், ஆனால் பருவத்தில் வாலிபன். நான் சகலகலா வல்லவன், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றவன், உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன், உத்தமன். நீ அலங்காரவல்லி, நான் சிருங்கார சொரூபன். என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஏற்றம் காணும் என்றார் வந்த பெரியவர். ஈசனின் மொழி கேட்டு பார்வதி நகைத்தாள். தள்ளாத வயதில் இப்படி ஒரு ஆசையா என்று எண்ணினாள். இதற்கு மேல் ஈசனுடன் வாதம் புரிய விரும்பவில்லை அம்பிகை. சேடியரை பக்கத்தில் அழைத்து, பாங்கியரே, இந்த படும் கிழம் ஏதோ திட்டம் போட்டுத்தான் இப்படி சதி செய்கிறது. ஒருவேளை ஏதாவது அரக்கர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ? நான் ஏதோ ஒரு பிறப்பில் செய்த பாவத்தின் விளைவுதான் இந்த வயோதிக ரூபத்தில் என் முன்னே நிற்கிறது என்று பார்வதி தோழிகளிடம் கூறினார். முதலில் இந்த கிழத்தை வெளியே அனுப்பு. இந்த கிழம் கௌதமரின் சாபத்திற்கு ஆளாகி இப்படி அறிவில்லாமல் பேசுகிறதோ என்று தசீசி முனிவரின் சாபத்தினால் இப்படி கெடுமதி படைத்தவராக இருக்கின்றாரோ என்று பார்வதி எண்ணினார். இந்த கிழம் ஆத்மா, அனாத்மா இவற்றின் பாகுபாடுகளை அறிந்தவராக இருப்பினும் இக்கிழவன் பித்தம் தலைக்கேறி பிதற்றும் மந்த புத்திக்காரனாக இருக்கலாம். அதனால் அவனை வெளியே தள்ளுவதை விட நாம் வெளியே போவதுதான் உதிசமான காரியம் என்று கூறியவாறு பார்வதி பர்ணசாலையின் புறத்தே செல்ல புறப்பட்டாள். ஈசன் கிழ வேஷத்தை நீர்த்து 1000 தாமரை மலர்ந்த முகப்பொலிவுடன் பார்வதிக்கு ஆனந்த காட்சி கொடுத்தார். ஈசனின் திவ்ய தரிசனம் கண்டு பார்வதி பிரமித்தாள். சேடியர் மெய்யுருக நிலம் கிடந்து பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தனர். ஈசன் புன்னகை அரும்ப, பின்புத்தி பின்புத்தி என்பதால் உனது தூற்றுதலை போற்றுதலாக கொண்டோம். உனது ஏளன வார்த்தைகளை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டேன். உனது தவம் எம்மை ஆட்கொண்டது. வேண்டும் வரம் கேள் என்றார். பார்வதி தேவியார் பலம் வந்து நமஸ்கரித்தார். ஈசனின் பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் தொழுது, சர்வலோக ரட்சகரே, என்னை தாங்கள் தாமதியாமல் சதியாக ஏற்றுக்கொள்வீர் என்று பிரார்த்தித்தாள். பார்வதி தேவியார் தழுதழுக்க ஈசனின் திருவடி தாமர்களை துதி பாடினார். வேதாகமங்களில் மகாபுருஷராக ஞானிகள் கொண்டாடும் உலகநாதனே, உனக்கு நமஸ்காரம். பாவங்கள் விலகி புண்ணியம் பெற்று முக்தி நிலை அடைவதற்கு அருள் புரியும் உமது திருவடி கமலங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். அஞ்ஞானம் அணுகாமலும் பாவங்கள் நெருங்காமலும் இருக்க பேரருள் புரியும் உமது சேவடி கமலங்களுக்கு நமஸ்காரம். சரணடைந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மகாதேவா, தேவரீருடைய பாத கமலங்களை நம்பி தவமிருக்கும் இந்த அபலையையும் சதியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீர். பார்வதியின் மென்மையான மொழிகளின் தன்மையால் ஈசன் பேரானந்தம் மிக கொண்டு பார்வதி தேவி 14 லோகங்களுக்கும் பொங்கி பூரிக்க, தேவர்கள், கந்தர்வர்கள், நரம்பையர், அருந்தவசியர், கணத்தவர், சித்தர், சப்த ரிஷிகள்,
சப்த மாதர்கள் தமது பாணி கிரணத்திற்கு பணிபுரிவர். நீ மன அமைதியுடன் மாளிகைக்குச் செல்வாய் என்று அனுகரித் அனுகிரகித்து அந்தர்யாமியானார் ஈஸ்வரனார். அந்தர்த்தியாமியானார் ஈஸ்வரனார். இறைவன் மறைந்தருளியதும் சேடியருள் ஒருத்தி, தேவி, நான் முன்னதாகச் சென்று அரசனிடம் இச்சுவையான செய்தியைச் சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன். அதற்குள் நீங்கள் தவத்தை பூர்த்தி பண்ணுங்கள் என்று சொல்ல, பார்வதி தேவிக்கும் தோழியின் வார்த்தைகள் சரியானதே என்று தோன்றியது. பார்வதி தோழியை அனுப்பி வைத்தாள். தோழியும் அக்கணமே புறப்பட்டாள். தோழி மன்னரை பார்த்து, ஈசன் பார்வதியை ஆட்கொண்டு அருளியதையும் பின்னர் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதையும் சொல்லி உடனே மேருமலை சாரலுக்கு புறப்படுமாறு கேட்டுக்கொண்டாள். இமவானும் மேனையும் குதூகலம் பொங்க மேருமலைக்கு புறப்பட்டனர். மேருமலையில் பார்வதி தவத்தை பூர்த்தி பண்ணுவதற்கும் இமவானும் மேனையும் வருவதற்கும் சரியாக இருந்தது. பெற்றோர்கள் பார்வதியை கட்டித் தழுவி பூரித்தனர். அன்றைய தினமே இமவான் பார்வதியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டான். அரண்மனை வந்ததும் வராததுமாக இமவான் கல்யாண ஏற்பாடுகளை தொடங்கினான். திருச்சிற்றம்பலம். 4வது தலைப்பு முற்றிற்று. திருச்சிற்றம்பலம். தலைப்பு ஸ்ரீ பார்வதி பரிணயம். தலைப்பு எண் 5. பார்வதிக்கு வரம் அளித்து அருள் புரிந்த அம்பலவாணர் கைலை மலை ஞான பீடத்தில் ஜோதி சொரூபனாய் எழுந்தருளியிருந்தார். ஈசன் தமது திருமண வைபவத்தை மனுஷிய சம்பிரதாயப்படி நடக்க திருவுள்ளம் கொண்டார். அந்த பொறுப்பான சடங்கினை நிறைவேற்ற தகுதி வாய்ந்தவர்கள் சப்தரிஷிகள் என்ற எண்ணத்தில் அவர்கள் தன் முன்னே வர வேண்டும் என்று நினைத்தார். அங்கனம் ஈசன் நினைத்த மாத்திரத்திலே அத்திரி, பிருகு, குஸ்தர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யப்பர், ஆங்கிரசர் என்னும் சப்தரிஷிகள் ஈசன் திருமுன் வந்து நின்றனர். ஈசனின் திருநாமத்தை ஜபித்து துதி செய்தனர். நித்தியமாகவும் நிர்மலமாகவும் தரிசனம் தரும் நீலகண்ட பிரபோ, 3 காலங்களில் முத்தொழில் புரியும் முழுமுதற் பரம்பொருளே, சப்தரிஷிகளின் பணிவான நமஸ்காரங்கள். ஐயனின் ஆணையை கேட்க சித்தமாய் நிற்கின்றோம். தேவரீர் திருவாய் மலர்ந்து எங்களை ஆட்கொள்வீர் என்று பிரார்த்தித்தனர். சதாசிவ பிரம்மமான பரமேஸ்வரன் சப்த ரிஷிகளை திருக்கண் மலர்ந்து, சப்த ரிஷிகளே, நான் பர்வதராஜனின் குமாரத்தி பார்வதியை பாணிக்கிரணம் செய்து கொள்ளப் போகிறோம். அதனால் நீங்கள் எழுவரும் சதிபதியாய் இமவான் இருப்பிடம் சென்று எனக்கு பெண் பேசி முடித்து முகூர்த்த நாள் குறித்து வருவீர்களாகுக என்று அன்பு கட்டளையிட்டார். ஈசனின் அமுதமொழி கேட்டு சப்த ரிஷிகள் இனம் தெரியாத பேரானந்த பெருவெள்ளத்தில் மிதந்தனர். இப்பேற்பட்ட பெரும்பாக்கியம் தங்களுக்கு கிட்டியதே என்று எண்ணி பொங்கி பூரித்தனர். ஈசனின் ஆசி பெற்று மேற்கொண்டு நடக்க வேண்டிய ஏற்பாட்டை துவங்கினர். சப்தரிஷிகள் பர்ணசாலை சென்று தங்கள் பத்தினிகளிடம் ஈசன் விவாக வைபவத்தை பற்றி கூறினர். முனி பத்தினியர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவேது. ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அளவிலா உற்சாகம் ஊஞ்சலாடியது. சப்தரிஷிகள் தங்கள் பத்தினிமார்களுடன் ஆகாச மார்க்கமாக இமவானின் நகரமான ஔஷதி பிரஸ்தம் சென்றடைந்தனர். ஆகாச மார்க்கமாக வருகை தரும் சப்தரிஷிகளை தூரத்தே பார்த்துவிட்ட இமவான் தனது மனைவி மேனையுடன் மேலவாத்தியங்கள் முழங்க, வேதம் ஒலிக்க, பூரண பொற்கும்ப மரியாதைகளுடன் எதிர்கொண்டு அழைத்து ஆசனம் அளித்து புண்ணிய தீர்த்தத்தால் பாத பூஜை புரிந்தான். உங்கள் வருகையால் எங்கள் சுற்றமும் நட்பும் பெருமை கொள்கிறது. உங்களை போன்ற ரிஷிகளின் வருகைகளால் எங்கள் நாட்டில் மும்மாறி பொழிகிறது. உங்களை போன்ற பக்த சிரோன்மணிகளின் பாதம் படுவதால் எங்கள் நகரத்தில் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகி சுபிக்ஷம் நிலைக்கிறது. உங்களால் எங்கள் நாட்டிற்கு பெருமை. மன்னரின் இந்த உபச்சார வார்த்தைகளால் உலம் மகிழ்ந்த சப்த ரிஷிகள், இமவான் பெற்ற பேறு இந்த வையத்தில் வேறு எங்கும் எவரும் பெற முடியாது. மன்னா,
தாங்கள் எடுத்த பிறவி அனைத்திலும் புண்ணியத்தையே செய்துள்ளனர். அதனாலன்றோ உமக்கு பகவானுக்கே பெண் கொடுக்கும் பாக்கியம் கிட்டியுள்ளது. எங்களது வருகையைப் பற்றி ஆங்கிரச முனிவர் விளக்கமாகச் சொல்வார் என்றனர். ஆங்கிரச முனிவர் மன்னருக்கு தங்கள் வருகையைப் பற்றி கூறலானார். பர்வதராஜா, நாங்கள் ஈசனுக்கு பெண் கேட்டு வந்துள்ளோம். கைலாசபதியான பரமேஸ்வரன் உங்கள் புத்திரி பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார். சப்தரிஷிகளின் வருகையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட இமவானும் மேனையும் அமிர்தம் பருகிய ஆனந்தம் கொண்டனர். இருவரும் சப்தரிஷிகளை பணிந்து போற்றினர். தவ திரேஷ்ட தவ சிரேஷ்டர்களே, அகில லோக நாயகரான ஈசரின் திருவுள்ளத்தை என்னென்பது? பரமனை மருமகனாக அடைய என்ன தவம் செய்தோமோ என்று சொல்லி தங்கள் புத்திரி பார்வதியை அழைத்து வந்து முனிவர்களின் ஆசி பெறச் செய்தனர். ஆங்கிரச முனிவர் இமவானை மேலும் புகழ்ந்து, மன்னா, இந்த விவாக வைபவத்தால் நீ தன்யனானாய். பிறவி பயனை பெற்றோம். 1000 அசுவமேத யாகம் செய்த புண்ணியத்தை நீயும் உன் மனைவியும் அடைந்தீர்கள். மூவுலகும் உங்கள் புகழைக் கொண்டாடும். எங்கள் ஈசனுக்கு உங்கள் பெண்ணை கொடுக்க பரிபூரண சம்மதம் தானே? இது சம்பிரதாயத்திற்காக கேட்கப்படும் கேள்வி என்றார். ஆங்கிரச முனிவர் இங்கனம் கேட்டதும் இமவானின் பட்ட மகிழ்ச்சி மேனையின் முகம் சற்று மாறியது. முனிவர்கள் இதை கவனிக்க தவறவில்லை. முனிவர்கள் மேனையை பார்த்து, நீங்கள் ஏதோ சொல்ல எண்ணுவதில் தயக்கம் காட்டுவது போல் தெரிகிறது என்று வினவினர். மேனை தயக்கத்துடன், தவ முனிவர்களே, நான் சற்று குழப்பம் அடைந்துள்ளேன். அதற்கு காரணம் ஈசனின் மகிமை மலையத்தன என்றாலும் அவரது சிவ லீலைகள் புரியாத புதிராக உள்ளது. தக்ஷனை கொன்றது போன்ற சிவனுடைய சம்ஹார லீலைகள் என் மனதை சஞ்சலப்படுத்துகிறது. மேலும் ஈசன் புலித்தோல் ஆடை அணிவதும் பாம்பை அணிகலனாக பூண்டிருப்பதும் மயானத்தை இருப்பிடமாக கொண்டு வாசஸ்தலமாக கொள்வது போன்ற விஷயங்களுக்கும் எமக்கு புதிராக உள்ளது. மாயை என் மனதை மயக்குகிறது. எதனால் எனக்கு இந்த சலனம் என்பது புரியவில்லை. இந்த விஷயத்தில் என் உள்ளம் தெளிவு பெற வேண்டும் என்று வினவினார். இவற்றை கேட்டுக் கொண்டிருந்த வசிஷ்டரின் மனைவியான அருந்ததி தேவி மேனையின் மனதை மாற்றுவதில் ஈடுபட்டார். அமரர் குலம் காக்க ஆலகாலம் விஷமுண்ட ஈசனின் பிரபாவத்தை சொன்னாள். லட்சக்கணக்கான தேவர்களையும் தவசியர்களையும் கொடுமைப்படுத்திய அரக்கர்களையும் சம்ஹாரம் செய்து அகிலோகத்தையும் ரட்சித்த வீரதீர பிரபாவங்களை சொன்னார். அருந்ததி மேனைக்கு ஞான மார்க்கங்களை எடுத்துச் சொல்லலானாள். இவற்றையெல்லாம் கேட்டு மேனையின் மனம் தெளிந்தது. சப்தரிசிகளிடம் பிழை பொறுத்தருள பிரார்த்தித்தாள். முனிவர்கள் மேனைக்கு நல்ல ஆசி நல்கினர். பரமசிவன் பார்வதி திருமண ஏற்பாட்டில் அனைவருடைய சம்மதத்தையும் பரிபூரணமாக பெற்ற முனிவர்கள் முகூர்த்த நாள் குறித்து இமவானிடம் விடைபெற்று கையிலைக்கு புறப்பட்டனர். ஆகாச மார்க்கமாக கையிலையை வந்தடைந்த சப்தரிஷிகளும் பத்தினிமார்களும் ஈசனை தொழுது பணிந்து முகூர்த்த நாள் மற்றும் திருமணம் பற்றிய நல்ல செய்தியை சொல்லினர். ஈசன் முகம் மலர்ந்தார். சப்தரிஷிகளையும் அவர்தம் பத்தினிமார்களையும் அனுகரித்து அனுப்பி வைத்தார். இமவான் உற்றார் உறவினர் அறவோர் அருந்தவசியர் அரண்மனை அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பார்வதியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை தொடங்கினார். இமவான் தனது புத்திரன் புத்திரன் மகனான இமவான் தனது புத்திரன் மைகனானனை அழைத்து பார்வதியின் திருமணத்தை பற்றி சொல்லி தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம், தங்கும் விடுதிகள், அரங்க மேடைகள் போன்ற பற்பல மணி மாளிகைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிட்டான். மைனாகன் தேவதச்சனை அழைத்து அனைத்து ஏற்பாடுகளையும் தானே முன்னின்று நடத்தினான். மயன் மார்போல் மதிமயங்கும் வண்ணம் அற்புதமான லட்ச யோசனை நீல அகலம் கொண்ட அலங்கார அழகுமணி மண்டபம் அமைத்தான். சித்திரங்கள், சிங்கார பதுமைகள் என்று ஆங்காங்கே மயன் தனது கலை வண்ணத்தில் கைவண்ணத்தை காட்டினான். நகரில் நோக்குமிடமெல்லாம் கண்ணை பறிக்கும் ஒளிமயம். சிறு சிறு அருவிகள், அற்புதமான வளைவுகள்,
விளையாட்டு அரங்கங்கள், அகன்ற திண்ணைகள் என்று எங்கு பார்த்தாலும் அலங்காரம், ஐஸ்வர்யம். மண்டபத்தில் உள்ள தூண்களை தட்டினால் இசை எழும்பும். பளிங்குச் சுவர்கள் நோக்கினால் முகம் தெரியும். பிரதிபலிக்கும் நிலை கண்ணாடி அறைகள். இங்கனம் மயனின் வேலைப்பாட்டை வர்ணித்துக் கொண்டே போகலாம். மண்டபத்து தூண்கள் நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு பிரகாசமாக காணப்பட்டன. பார்ப்போர் வியக்கும் அளவிற்கு மேகத்தை முட்டும் மாட மாளிகையும் கூட கோபுரங்களும் வண்ண வண்ண ஒளி சிந்தின. சாலைகளும் சோலைகளும் கோசாலைகளும் பார்க்க பிரமிப்பை உண்டாக்கியது. கோசாலைக்குள் பசுக்கள் லட்சக்கணக்கில் கட்டப்பட்டிருந்தன. தவசியர், வேதியர் தங்குவதற்கு கங்கை நதி தீரம் தெய்வீக பொலிவுடன் கூடிய பர்ணசாலைகள் கட்டப்பட்டிருந்தன. காமதேனு, கற்பக விருட்சம், கல்யாணத்திற்கு வருவோர்க்கும் போவோர்க்கும் தங்குவோர்க்கும் அனைத்து செல்வத்தையும் வர்ஷிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தத்தில் இமவான் நிர்மாணித்த நகரம் பார்ப்பதற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பொங்கி பிரவாகம் எடுக்கும் சௌபாக்கிய லோகமாக விளங்கியது. இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ந்த இமவான் மயனுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுத்து கௌரவப்படுத்தினான். வருணனும் வெள்ளம் தானம் வருணனும் வெள்ளம் தானம் என்பது போல் மயனுக்கு எதற்கு இவையெல்லாம் வருணனுக்கு வெள்ள தானம் என்பது போல் மயனுக்கு எதற்கு இவையெல்லாம். இப்படியாக கல்யாணத்திற்கான ஏற்பாட்டின் பெரும்பகுதியை முடித்துவிட்ட இமவானும் மேனையும் கையிலைக்கு புறப்பட்டுச் சென்றனர். சிவகோயில் திருவாயில் வந்த இமவான் திருவாயிலில் காவல் புரியும் நந்தி தேவரை பணிந்து அனுமதி பெற்று உள்ளே சென்றனர். நவரத்தின பொன் தட்டிலும் பூ, பழம், நவரத்தினங்கள், குங்குமம், மஞ்சள் நிறைந்திருக்க பகவானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து தம்பதியர் சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து எழுந்தனர். ஈசன் மனமகிழ்ச்சியோடு அவற்றை ஏற்றுக்கொண்டார். பர்வதராஜா, சர்வமங்கலம் உண்டாகட்டும். திருமணத்திற்கு முன்னதாகவே யாம் எமது சிவகணத்தவர்கள் சூழ உனது நகருக்கு வருவோம் என்று அருள் புரிந்த பரமேஸ்வரன் இமவான் மேனனை மீண்டும் ஐயனை நமஸ்கரித்து புறப்பட்டனர். அவர்கள் விடைபெற்று சென்றதும் ஈசன் நந்தி தேவரை அழைத்து, நந்தி, நமது திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு ருத்ரகணங்கள் தேவர்கள் நம்முடன் புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் என்று ஆணையிட்டார். நந்தி நிஷ்டையில் அமர்ந்தார். திருமணத்தில் கலந்து கொள்ளப் போகின்றவர்களை உள்ளத்திலே கொண்டு மானசீகமாக அழைப்பு விடுத்தார். காலாக்னி ருத்ரர், கூர்மாண்ட ருத்ரர் என்ற பல கோடி ருத்ர கணத்தவர் 30 முக்கோடி தேவர்கள், திருமால், நான்முகன், இந்திரன், பிரகஸ்பதி, சப்தரிஷிகள், அசுரர், சுக்கராச்சாரியார், சூரிய, சந்திரர், முனிவர், நாகர், அஸ்வனி தேவர், அஷ்டவசுக்கள், திக்கு பாலகர்கள், ஏகாதச ருத்ரர்கள், நவகிரக தேவர்கள், கந்தர்வர், அப்சரஸ், கிண்ணர், கிம்புருடர், வித்யாதரர்கள், மகோதரர்கள், ஆஹா, ஊஹு எனும் தேவலோக இசை வல்லுனர்கள், தும்புரு, நாரதர், அதிதி, திதி, தனு, கத்ரு, அருந்ததி, துஷ்டி, புஷ்டி, கீர்த்தி, ஸ்வாதா, ஸ்வாகா, மதி, திருதி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று தேவ மகளிர் அனைவரையும் கைலைக்கு வரச் செய்தார் நந்தி. அனைவரும் சிவக்கோயிலில் ஈசனின் திருமுன் கூடினர். ஈசன் அனைவரிடமும் திருமணத்தை பற்றிய ஏற்பாட்டை சொல்லி மகிழ்ந்தார். தேவாதி தேவர்கள் சிவநாமத்தை 14 லோகங்களுக்கும் ஒலிக்கும் வண்ணம் கோஷித்தனர். எல்லோரும் கல்யாணத்திற்கு புறப்படுவதற்கான ஏற்பாட்டை துவங்கினர். சங்கநிதி, பதுமநிதி, சகல லோகத்தவரும் அணிமணி, ஆடை, ஆபரணங்களை கொடுத்து கொண்டே இருந்தன. பரமேஸ்வரன் பிரம்மாதி தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருக்கோலம் கொண்டார். பொன்னார் மேனியில் அணிந்திருந்த புலித்தோல் வஸ்திரம், பாம்பணிகள் முதலியவற்றை களைந்தார். பொன்பட்டு வஸ்திரம், நவரத்ன அணி, மணி, ஆபரணங்கள் தூய திருமேனியில் சாத்திக் கொண்டார். கும்போதரன் குடைபிடிக்க கந்தர்வ மகளிர் சாமரம் வீசினர். பொற்பாத குரடுகள் திருப்பாத கமலங்களில் அலங்கரிக்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மூவுலகும் திரண்டு வர திரு உலா புறப்பட்டது. வேதம் ஒலித்தது, கீதம் இசைத்தது. அரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சம்போ மகாதேவா
சாம்ப சதாசிவா போன்ற கோஷங்கள் திக்கெட்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தன. சங்கு, கொம்பு, காகலம், பேரி, முரவம், துரியம், துந்துபிகள், டிண்டிமம் போன்ற வாத்திய கருவிகள், வீணை, புல்லாங்குழல் போன்ற இசை கருவிகள் ஏக காலத்தில் என் திசையும் பரவியது. வீதியெங்கும் கஸ்தூரி குழாம்பால் பூசி வீதியெங்கும் கஸ்தூரி குழம்பால் பூசி பன்னீர் தெளித்திருந்தனர். வெண் கொற்ற கொடையும் ரிஷப கொடியும் திருவீதி உலாவில் அழகிற்கு அழகு செய்தன. ருத்ரகண்யர் நாட்டியம் ஆடினர். பிரதமகணங்கள் தண்டம் ஏந்தி வந்தனர். எங்கும் பூமழை பொழிந்து கொண்டே இருந்தது. ஈசனின் திருவீதி உலா ஔஷித பிரசத நகரை வந்து அடைந்தது. வேத கோஷங்களும் வாத்திய ஓசைகளும் இமவான் நகரத்தை பெருமைப்படுத்தியது. சிவபெருமான் சிவபெருமானை இமவானும் மேனையும் ராஜ மரியாதையுடன் வரவேற்று திருமாளிகைக்குள் எழுந்தருளச் செய்தனர். பொன்மணி ஆசனத்தில் ஈசனை எழுந்தருளச் செய்து பாத பூஜை செய்தனர். இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. இமய பர்வதம் சிறுகச் சிறுக தாழே அழுந்திக் கொண்டே இருந்தது. அதனால் தென் திசை உயர வடதிசை தாழ்ந்தது. திருமணத்திற்கு வருகை தந்தோர் திக்குமுக்காடினர். அச்சத்தால் அலறினர். பயத்தால் நடுங்கினர். இதுவும் அந்த ஈசனின் திருவிளையாடல் தான் என்பதனை எவரும் அறிந்திலர். ஈசன் அன்பர்களை காக்க அருள் செய்தார். அருகே நின்று கொண்டிருந்த நந்தியை விழித்தார். நந்தி பணிவோடு ஈசனின் எதிரில் வந்து நின்றார். ஈசன் நந்தியை திருநோக்கம் செய்து, நந்தி, இக்கணமே அகஸ்தியரை நம் முன் அழைப்பாய் என்று அன்பு கட்டளையிட்டார். நந்தி தேவர் தியான நிலையை மேற்கொண்டு மானசீகமாக அகத்திய மாமுனிவரை அழைத்தார். அடுத்த வினாடி அகத்திய மாமுனிவர் ஈசன் திருமுன் பிரசன்னமானார். அகத்தியர் ஈசனை வலம் வந்து நமஸ்கரித்து சிரம் மீது கரம் உயர்த்தி பணிவோடு நின்றார். ஈசன் அகத்தியரை திருநோக்கம் செய்து, அகத்தியரே, நீ இப்பொழுதே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் இருப்பாயாக. உன்னால் பூமி சமமாகும் என்று சொன்னார். ஐயனின் ஆணையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அகத்தியர் மனதில் ஓர் வேதனை. அதனை ஈசனிடம் சமர்ப்பித்தார். மகா பிரபோ, இந்த எளியவனுக்கும் தேவரீர் திருமணத்தை தரிசித்து மகிழ வேண்டும் என்ற ஆசை உண்டல்லவா? கண்களில் நீர்மல்க, உடல் விதர்ப்ப விண்ணப்பித்த அகத்தியரை திருநோக்கம் செய்தார் ஈசன். அகத்தியரே, பொதிகை மலையில் இருந்து கொண்டே எமது திருமணத்தை உமது ஞான திருஷ்டியால் பார்க்கும்படியான ஓர் சக்தியை அளித்தோம் என்று ஆறுதல் சொல்லி அனுகிரகித்து அகத்தியரை ஈசனின் ஆணையை நிறைவேற்ற புறப்பட்டார். அகத்தியர் தென் திசை வந்து பொதிகை மலையில் திருப்பாதம் பதித்ததும் பூமி சமமானது. திருமணத்திற்கு வந்தோர் ஆரவாரம் செய்தனர். வெற்றி முழக்கமிட்டனர். திருமணச் சடங்குகள் ஆரம்பமானது. நான்முகன் அலங்காரத்திற்கான அணிமணி ஆபரணங்களை தங்க தாம்பலத்தில் வைத்து ஈசன் திருமுன் சமர்ப்பித்தார். சுந்தரரான கையிலை பெருமானே, பிரம்மாதி தேவர்களின் சமர்ப்பணமான இந்த நவரத்தன அணிமணி ஆபரணங்களையும் தேவரின் திருமேனியில் சாத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். ஈசன் மனம் மகிழ்ந்து ஆபரணங்களை அணிந்து கொள்ள இசைந்தார். சதுர்முகன் சந்தோஷித்து ஆபரணங்களை இறைவனுக்கு சாத்தி மகிழ்ந்தார். வட்ட நிலா வடிவு கொண்ட செந்தாமரை முகம், வட்ட கருவிழிகள், கொவ்வை பழம் போன்ற செக்க சிவந்த அதரங்கள், சங்கு போன்ற கண்டத்தில் ஆலகால நஞ்சினை நீல நிற அடையாளம், திவ்யமான பேரொளி பொங்கும் அணிமணி ஆபரணங்களால் அகன்ற மார்பில் புரளும் அழகு, பொன்பட்டு வஸ்திரங்களாலும் அணிமணி ஆபரணங்களாலும் சர்வாலங்கர பூஷிதராய் திருத்தோற்றம் அளித்த பரமேஸ்வரன் கோடிக்கணக்கான மன்மதனுக்கு நிகரான பிரம்ம தேஜஸை பெற்றார். இப்பேற்பட்ட சௌந்தரிய சாமுத்திரிகா லட்சணத்துடன் கூடிய சுந்தர பொலிவுடன் வந்த ஈசனை கண்டு பெண்கள் மதி மயங்கினர். ஈசன் அணிந்திருக்கும் நகைகளுக்கு ஈசனால் தான் ஓர் கௌரவம் என்று கூறினர். வைத்த விழி வாங்காமல் ஈசனையே பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பல கோடி. திருவீதி உலா வரும் ஈசன்
திருமண மண்டபத்தின் திருவாயில் வந்தடைந்ததும் மேனை தேவ மகளிர் சூழ்ந்து வர ஈசனை வணங்கி வரவேற்று அவரது பங்கஜ மலர் பாதங்களை பயபக்தியுடன் பாலாபிஷேகம் செய்து மலர் சாத்தி பூஜித்தாள். இப்பேற்பட்ட தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, அழகு சுந்தரனை பற்றி தவறாக ஐயம் கொண்டோமே என்று எண்ணி ஒரு கணம் வேதனைப்பட்டாள் மேனை. திருமாலும் நான்முகனும் திருவாயில் வந்து ஈசனை அழைத்துக் கொண்டு மணமேடை சென்று நவரத்ன சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்தனர். இச்சமயத்தில் பார்வதி தேவிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருந்தது. முனி பத்தினிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா போன்ற புண்ணிய தீர்த்தங்களின் புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி நன்னீராட்டினர். பொன்வண்ண பட்டாடையை பார்வதியின் திருமேனியில் மிக அழகாக கட்டினர். தொட்டால் துவலும் மென்மையான திருப்பாத கமலங்களில் செம்பஞ்சு குழம்பு பூசினர். ரத்தின மாணிக்க கற்கள் பதித்த பசும்பொன் தண்டையையும் கலீர் கலீர் என ஒலிக்கும் வெண்முத்து கொலுசுகளையும் திருவடிக்கு அணிவித்து அழகு செய்தார்கள். ஈசனின் நீலகண்டத்தை கட்டித் தழுவும் தேவியின் மென்கரங்களில் நவரத்தன வளையல்கள், கைவிரல்களில் மோதிரம், திருச்செவிகளில் தோடு, மாட்டல், ஜிமிக்கி, தொங்கட்டான் போன்ற காதணிகள், செண்பகப்பூ போன்ற மூக்குத்தி, மூக்கில் மூக்குத்தி, பில்லாக்கு, நீள்கழுத்தை சுற்றி சங்கிலி, முத்துச்சரம், பவள மாலை, சுட்டிகை போன்ற நவரத்தன அணி ஆபரணங்களை கொடி இடையை சுற்றி ஒட்டியானம், நீள் கூந்தலை வாரிவிட்டு முடிச்சில் மலர்ச்சரங்கள், நெற்றியில் முத்துச்சரங்கள் என்ற வண்ணம் அம்பிகையின் அங்கமெல்லாம் தங்கமாக துலங்கியது. இவ்வாறு அலங்கார பூஷணியாக விளங்கிய பர்வத ராஜகுமாரி பார்வதி முனி பத்தினியர்களான அதிதி, திதி, சுபர்ணி, சரசா, அனுசுயை, அருந்ததியும் நான்முகன் நாயகியான கலைவாணி, நாராயணன் தேவியர்களான ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் அழைத்து வந்து பரமேஸ்வரனின் பக்கத்தில் அமரச் செய்தனர். பார்வதி தேவியும் கற்பக மரத்தை சுற்றியிருக்கும் காமவல்லி கொடி போல் ஈசனின் பக்கத்தில் நேசமுற அமர்ந்திருந்தாள். அது சமயம் 18 வகையான மேல வாத்தியங்கள் ஒலி எழுப்பின. சப்தரிஷிகளின் வேத கோஷம் திக்கெட்டும் பரவியது. இமவான் பரமேஸ்வரனின் வெண்பட்டு வஸ்திர ஆபரணங்களால் ஆராதனை செய்தான். பிரம்மதேவன் திருமந்திரங்களை சொல்ல சொல்ல இமவான் மனைவி மேனை கலச நீர் வார்க்க இமவான் சிவபெருமானுடைய தண்டை சிலம்பணிந்த சேவடி கமலங்களை விலக்கி அப்புண்ணிய அபிஷேக தீர்த்தத்தை தன்மீது மனைவி மீதும் புரோசித்துக் கொண்டான். உள்ளுக்கும் பருகினான், மனைவியையும் பருகச் செய்தான். தூப மலர்களால் திருப்பாதங்களை அர்ச்சித்தான். பின்னர் பார்வதி தேவியின் கையை பற்றி சிவபெருமான் திருக்கரத்தோடு சேர்த்து சர்வாலங்கார பூசிதையும் சர்வமங்கள சோபியுமான என் கன்னிகை பார்வதியை கைலாசபதியான சர்வேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்து என் குமாரத்தியை தேவரிற்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லி கன்னிகாதானம் செய்து கொடுத்தான் இமவான். திருமண வைபவங்கள் மங்களகரமாக நடந்து கொண்டிருந்தன. ஓமம் சம்பந்தமான மங்கள சடங்குகளை நான்முகன் மற்றும் மாமுனிவர்கள் வேத விற்பனர்கள் ஒன்று கூடி கோடி மந்திர ஆராதனைகளுடன் பக்தி சிரத்தையுடன் நடத்தி கொண்டிருந்தனர். அம்மி மிதிக்கும் வைபவத்தில் பரமேஸ்வரன் பார்வதி தேவியின் திருவடிகளை தன் இரு கரங்களால் மிருதுவாக பிடித்து அம்மி மீது வைத்து இருவரும் அருகே நின்றிருந்த அருந்ததியை நோக்கினர். அக்னியை வலம் வந்தனர். திருமணச் சடங்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக மங்களகரமாக நடந்த வண்ணம் மாங்கல்ய தாரணம் எனும் மங்கள முகூர்த்த வேலையை நெருங்கியது. 30 முக்கோடி தேவர்கள், முனிவர்கள், சிவகணத்தவர்கள், கிண்ணர்கள், கிம்புருடர்கள் மங்கள கோஷம் எழுப்ப, வேதம் முழங்க, மங்கள ஓசை ஒலிக்க, கற்பக மலர்களும் மந்திர அட்சதைகளும் தூவ பரமேஸ்வரர் பார்வதி தேவியாரின் திருக்கழுத்தில் மாங்கல்ய தாரணம் செய்தார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இக்கோலாகல வைபவங்களை எல்லாம் பொதிகையில் இருந்த வண்ணம் அகஸ்திய மாமுனிவர் தமது பத்தினி லோகமுத்திரையுடன் கண்டு கழித்து பேரின்ப கடலில் மூழ்கியிருந்தார். பரமசிவனும் பார்வதி தேவியும் மணமக்களாக இருந்த திருக்கோலத்தை தரிசித்து கோடான கோடி தேவர்கள் குதூகலம் கொண்டார்கள். இத்தருணத்தில் ரதிதேவி சிவபெருமானை தரிசித்து கணவனை திரும்ப பெற எண்ணி கண்ணீர் மல்க பிரார்த்தித்தாள். பரமேஸ்வரன் ரதியின் பிரார்த்தனையை ஏற்று அவளுக்கு திருவருள் புரிந்தார். ரதி தேவி
மன்மதன் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான். மற்றவர்களுக்கு அவன் அரூபமானவன். இருப்பினும் அவன் காமபானம் தொடுத்து மோகமூட்டும் காமலீலைகளை சரிவரச் செய்வான். காமதகனத்தால் யாம் காமாரி என்ற திருநாமத்தை ஏற்போம். ரதிதேவி கண்களுக்கு மட்டும் மன்மதன் தோன்றினான். இருவரும் குதூகலம் கொண்டனர். இருவரும் ஈசனை மனக்கோலத்தில் கண்டு மகிழ்ந்து தரிசித்து சந்தோஷித்தனர். இத்தகைய சுபமுகூர்த்த வேளையில் இமவான் தனது மனைவியோடும் மகன்களோடும் ஈசனையும் ஈஸ்வரியும் நமஸ்கரித்து பணிவோடு நின்றான். கைலை பேரரசர் இமவானுக்கு திருவருள் புரிந்தார். மலை வளைத்த பெருமான் கருணைக் கடலான ஈசன் உமா மகேஸ்வரி திருக்கரம் பற்றி திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தோர் அனைவரும் பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கினர். அனைவரும் ஈசனின் திருவருளால் திருமண யோகம், புத்திர பாக்கியம், நிறைந்த ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு கூடிய சுகமான மன வாழ்க்கையை பெற்றனர். இங்கனம் சகல் லோகத்தவருக்கும் அருள்பாலித்த ஞான கூத்தனான அம்பலவாணர் பார்வதி தேவியுடன் ரிஷபத்தில் திருக்கயிலை திருமாமலையில் எழுந்தருளினார். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.